உலகம் தோற்றத்தால் நீதி செய்து பின்தள்ளியது என்னை. புறம்பே என்னை தள்ளிய உலகத்தை நானும் அதன் பின்னால் சென்று துரத்தினேன். இறுதியில் படுகொலியும் பாவச்சேருமே பரிசானது. அந்த பாவச்சேரும் படுகொலியும் பழகி போனது எனக்கு. அந்தகாரமும் இருளும் துணையாக வந்தது அதற்கு. இனி இவைகள்தான் சந்தோஷம் என்று என்னையே வஞ்சித்து வாழ்ந்தும் கொண்டிருந்தேன். நாளொன்று வந்தது, நான் என் நிலையில் இருக்கிறேன் என்பதை விளக்கியது. யான் இதுவரை அறியாத ஒரு அதிசயம் என்னை பின்தொடர்ந்து வந்து ஆழத்தில் இருந்த என்னை தூக்கியது. ஆம், பாவத்தின் ஆழத்தில் இருந்த என்னை அது தூக்கியது. கண்கள் எல்லாம் இருளும், செவிகள் எல்லாம் சேரும், இருதயம் கல்லாகி சரீரமெல்லாம் நாற்றம் எடுத்திருந்த என்னை துளையிட்டிருந்த இருக்கரங்கள் தூக்கி எடுத்து கழுவிற்று. சிரசு துவங்கி வழிந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும். எத்தனை ஆச்சரியம் இது! நாற்றம் எடுத்திருந்த என்னை அது நறுமணமாக்கிற்று. கண்கள் தெளிவடைந்து செவிகள் திறக்கப்பட்டு இருதயமெல்லாம் நிரம்பினது அவரால், அவர் வார்த்தையால். எது எதையோ புகழ்ந்து புறம் பேசிய நாவோ இன்று அவரை துதிக்கிறது. ஆம், அத்தனையும் அவர் கிருபை, ஒவ்வொன்றிலும் அவர் இரக்கம். படுகொலியில் மடிந்திருக்க வேண்டிய மண் எண்ணை தூக்கி எடுத்து புடமிட்டு உருவாக்கிய புண்ணியரின் கிருபை எத்தனை அதிகம்! நாற்றமெடுத்த மலர் எண்ணை நறுமணமாக்கிய அவர் அன்புதான் எத்தனை பெரியது! தேடியும் புழப்படாத விந்தை அன்பிதுவே. என்றும் அவரால் நான்